இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது 50% உங்களுக்கு அதிகமான எம்பி கொடுக்குறோங்கிறது இது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட எந்த விதமான கோரிக்கை வந்ததே கிடையாது. திமுகவும் அந்த கோரிக்கை வச்சது கிடையாது. அதனால அப்படி ஒரு தீர்மானம் ஏதாச்சும் ஒன்றிய அரசு கொண்டு வந்தா 39 எம்பிகளும் அவையில் இருந்து, முக்கியமா நாங்கள் சொல்றது அவையில் இருந்து புறக்கணிச்சுட்டா அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஃபேவர் ஆயிரணும். அந்த புதிய 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இப்ப 543 நிப்பாட்டுங்கிறது தான் எங்களுடைய முதலமைச்சரும் சரி அரசும் சரி அன்னைக்கு ஏற்றிய தீர்மானமும் சரி. அதனால 7.18 தொடரணும். திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகமும் சரி எல்லா கட்சிகளும் ஒன்றிருக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. தயவு செய்து திமுக மாநில சுயாட்சி வலியுறுத்திய அண்ணாவின் கொள்கை வழியில் இன்னும் 25 வருஷத்துக்கு கேட்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு பேசும்போது இதுதான் அன்னைக்கு உறுதி கொடுத்தாரு. இன்றைக்கு 50% இன்க்ரீஸ் சொல்லும் பொழுது அதுக்குள்ள போய் தமிழ்நாட்டை அடமானம் வச்சுக்க கூடாங்கிறத எங்களுடைய கோரிக்கை. மாண்புமிகு போஜராஜ், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் சார், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜ் இருங்க அவர் பேச. மாண்புமிகு போஜராஜன். மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மத்திய உள்துறை அமைச்சர் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். 50% உயர்வு என்று வரும்பொழுது 59 சீட்டு, இப்போ இருக்கிற 39 சீட்டு முடிச்சிடுறேங்க. 59 சீட் ஆகி இப்போ இருக்கிற எடப்பாடியார் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி 7.8 அதிகமாகுது. அதனால குறைவாக போறதில்ல. அதில் இன்னொரு பயத்தையும் எடப்பாடியார் அண்ணா சொன்னது நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த டிசம்பரில் முடியும் போது அதுக்கப்புறம் இந்த நிலையே தொடர்ந்தா மக்கள் தொகையுடைய அடிப்படையில் வரும்போது நமக்கு ஒரு இழப்பு வந்துடக்கூடாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நிலையிலே முடிக்கிறேன். நீங்க அடிக்கடி பேசிட்டே இருக்கிறீங்க. நமக்கு இன்னைக்கு காலையில் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஒரே பிரதிநிதி, மத்திய அரசின் ஒரே பிரதிநிதியா இருக்கிறேன். அதை பற்றி ஒரு பிரச்சனை வரும்போது மத்திய அரசுடைய நிலைப்பாடை நான் சொல்லணும். சொல்லுங்க. அதனால இப்ப இது தமிழகத்துக்கு நல்லதுன்றதும் நாம் கருத வேண்டும். ஏன்னா எதிர்காலத்தில் நமக்கு நல்லது நடக்கணும். அதற்காக இதில் நம்ம தயவு செய்து எந்த அரசியல் உள்நோக்கமும் வேணாம். நமக்கு இப்போ 50% ஆகும்போது 59 உறுப்பினர்கள் வருவாங்க. ஏற்கனவே இருக்கிற பெர்சன்டேஜ் 7.8 அதிகமாக நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுங்க. நீங்க அப்புறம் சொல்லுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கமாக சொன்னதை இந்த சபையிலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி பேரவைத் தலைவர் அவர்கள். பொதுப்பணித்துறை அமைச்சர் நீ பேசு. பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் உறுப்பினர் ரகுபதி அவங்க பேசிருங்க. உறுப்பினர் ரகுபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1976, 2002 இந்த 2 ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் வற்புறுத்தித்தான் தொடர்ந்து 25 ஆண்டுகள் இது நீடிக்கட்டும் என்கின்ற சட்டத்தை, அந்த திருத்தத்தை கொண்டு வந்தோம். அது இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியிலும் சரி, வாஜ்பாயுடைய ஆட்சியிலும் சரி. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டை அடமானமும் வைக்காது, அடகும் வைக்காது. நாங்கள் எந்த துரோகமும் செய்ய மாட்டோம். தமிழ்நாட்டை காப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியம். எனவே எங்களுடைய குறிக்கோள் 7.18 என்கின்ற அந்த சதவிகிதம் குறையக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கணேஷ்குமார் அவர் முடிச்சிட்டோம். கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர் சொல்கிறார். அதுதான் உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னதுபடி இந்த 50% ஏற்றும் போது விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்புமே வராது. அமெரிக்காவை அவர் மேற்கோள் காட்டுகிறார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறையோ ஜனநாயக நடைமுறையோ வேறு, நம்மளுடைய பார்லிமெண்டேரியன் நடைமுறை என்பது வேறு.
இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வருதுன்னா 2 மடங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டெடுப்பு நடத்தினா மட்டும்தான் அது பாஸ் ஆகும். அப்படி இருக்கும்பொழுது விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்புமே வராது. நமக்கு கூடுதல் பலம் என்று சொன்னால் உறுப்பினர்கள் அதிகமாக தான் கிடைப்பார்கள். இதையும் தாண்டி முன்னாடி நடந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இங்கே இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் சேர்ந்து தான் நீங்க 7.18%க்கு மிகாமல் குறையாமல் இருந்தால் ஆதரிக்கிறோம்னு நீங்களாம் தான் சொல்லியிருக்கிறீங்க. இப்ப ஸ்டாண்ட் மாறுது என்று சொன்னால் யார் மாத்துகிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது. பார்லிமெண்டேரியன் இருக்கு உங்க டிவிக்கு நான் கூட்டிட்டேன். அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் பகிர்ந்திருக்கிறாரு, நம்முடைய அமைச்சர் அவருக்கு பங்கேற்றிருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்று கையெழுத்து போட்ட தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்மானம் இருக்கிறது. அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடு 7.18%க்கு குறையாமல் இருந்தால் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லாம் நீங்களும் தான் கையெழுத்து போட்டுக்கிறீங்க. காங்கிரஸ் ஃபேர் டிலிமிட்டேஷன் வேணும்னு பார்லிமெண்ட்ல போராடினாங்க. இப்போ ஏன் நோ டிலிமிட்டேஷன் மாறுறீங்க? நிலைப்பாடை ஏன் மாத்துறீங்க? ஃபேர் டிலிமிட்டேஷன் வேணும் தான் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலேயே வெளியில போராடினாங்க. இப்போ நோ டிலிமிட்டேஷன் மாத்துறது காங்கிரஸ் கட்சி தான். நிலைப்பாடை மாற்றுவதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது. அதையும் தாண்டி ஒண்ணே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஒரு உள்துறை அமைச்சர் சொன்னார்னா அது அஷூரன்ஸ்ல போயிடும். அதை விவாதம் பண்ணுவது என்பது ஒரு அமைச்சருடைய பதிலை விவாதம் செய்வதற்கு சமம். ஒரு நாடாளுமன்ற உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராதுன்ற அஷூரன்ஸை கொடுத்திருக்கிறார். அந்த அஷூரன்ஸ் நம்பிக்கையில தான் நம்ம இருக்க வேணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.